ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் வச்சு 10 நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்டியான உதிரியான சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? காலை டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம், நம்ம ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ஒரு அருமையான ரெசிபி. என்னோடய ஸ்டைலில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 180 கிராம் சேமியா பாக்கெட்டுக்கு இப்போ உப்புமா செய்ய போகிறோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்ததும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் லேசாக கீறி விட்டுறலாம். இந்த வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாம், எல்லாமே ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் வதக்கினா போதும். தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்படிலாம் கிடையாது, ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகணும்ல. இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு 400 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இது உப்பு கம்மியாக தான் எடுத்துக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக ஒரு கலக்கிட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோன்னா டேஸ்ட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த 180 கிராம் சேமியா பாக்கெட் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்ததும் இந்த சேமியா பாக்கெட்டை கட் பண்ணி அப்படியே டைரெக்டாகவே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம போட்டு ரொம்ப அப்படியே இது பண்ணாமல் கலக்காமல் லைட்டாக அப்படியே பரட்டி விடணும். ரொம்ப ஜென்டில் அப்படியே பரட்டி விடணும். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுருக்கிறப்ப இதை பரட்டி விட்றப்ப 1 நிமிஷத்தில் அப்படியே தண்ணி ஃபுல்லாகவே வற்றிடும். இப்போ ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக பரட்டி விட்டு பாருங்கள், சூப்பராக உதிரியாக இருக்கும். அப்படி சுடன்னு இல்லாமல் கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் இன்னும் நல்லா உதிரியாகவே வரும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களே இதை கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.